நாம் நபியை அனுப்பி வைத்த எந்த ஊர் மக்களையும் அவர்கள் பணிந்து நடந்திட வேண்டும் என்பதற்காக முதலில் கடுமையான துன்பம் துயரங்களை கொண்டு அவர்களை சோதிக்காமல் இருக்கவில்லை. அப்போது இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு முக்கியமான சுன்னத்தை அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஒரு நபியை நான் அனுப்புனான். ஒமா அர்சல்னா அப்படின்னா ரசூல்களை அனுப்புனா அல்லது ரசூல் அனுப்பி வச்சா, ஓகேவா? அது அனுப்பும்போது எந்த ஊர் மக்களையும், எந்த ஊருக்காக அல்லது எந்த நாட்டுக்காக எந்த நகரத்துக்காக அல்லாஹ் அனுப்புகிறானோ அவர்கள் பணிந்து நடந்திட வேண்டும் என்பதற்காக. சரி, பணிஞ்சு நடக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான்? நபி அனுப்பியாச்சு, நபி அட்வைஸ் பண்ணுவார், பணிஞ்சு நடக்க வேண்டியது தானே. அதுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான்? நபியை அனுப்பிடுறான், போய் உபதேசம் பண்ணுங்கன்ட்டு. மக்கள் உடனே கேட்டுருவாங்களா? கேட்க மாட்டான். அதனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? கடுமையான துன்பத் துயரங்களை கொண்டு சோதிக்காமல் இருக்கவில்லை. இப்போ நல்ல நிலைமையில் இருக்கும்போது அவனை கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசணும்னு டைம் கேள்வார், தரமாட்டான். நான் பிஸிம்மா. புரியுதா? கொரோனா டைமில் அவங்க மணிக்கணக்கான டைம் இருந்துச்சு உட்காந்து கேட்குறது. எல்லாருக்கும் ஞானோதயம் வந்துருச்சு நிறைய பேருக்கு. அப்போ அதில் இப்போ இன்றைக்கி நடக்கக்கூடிய போர்கள் இருக்கு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு ரசூல் இல்லை. அப்போது இன்றைக்கி ரசூலுல்லாவுடைய இஸ்லாத்துடைய செய்தியை மக்கள் காதில் உள்வாங்கணும்னா, இஸ்லாம் ஒரு பேசு பொருளாக ஆகணும்னா உன் வீட்டு அடுப்பு வரைக்கும் எஃபெக்ட் வரணும். அப்போ தான் நீ கேட்ப, சிலிண்டர் வராதா? ஏன்? ஈரானில் பிரச்சனை ஏன்? ஈரான் முஸ்லீம் ஏன்? முஸ்லீமாக இருந்தால் என்ன? இப்போவா அல்லான்னு ஒருத்தர் இருக்கான், அவருக்கு ஒரு ரசூல் இருக்கார், இவங்க ஒரு வாழ்க்கை நெறியில் இருக்காங்க. அமெரிக்காவுக்கு அது பிடிக்கல, அவனுடைய வாழ்க்கை நெறிக்கு அவனை கூப்பிட்றான். அரபுகள் எல்லாம் போயிட்டாங்க, அதனால் அங்கே பிரச்சனை இல்லை. ஈரான் மட்டும் சோத்தில் உப்பு போட்டு சாப்பிடுது, மற்றதெல்லாம் சோத்துக்கு பதிலாக வேறு சாப்பிட்றாங்க 57 நாடுகள். அதனால் இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு. இப்போ காதில் விழுதா? 10 நிமிஷம் பேசினா நீ முதல்ல கேட்டிருப்பியா? கேட்க மாட்டில்ல? இப்போ கேட்க வைக்கிறேன். இது ஸ்டார்டிங்கு. சிலிண்டரு, அடுத்து பெட்ரோலு, அடுத்து இன்ஜின் ஆயில், அடுத்து கிரீஸு. எதெல்லாம் ஜாமாவும்? பஸ் ஓடாது, 2 வீலர் ஓடாது, லாரி ஓடாது. இன்ஜின் இல்லைன்னா இன்ஜின் ஆயில் எவ்வளோ? 2000 கிலோமீட்டர் தான் ஓடும் ஒரு 2 வீலர். 2000 கிலோமீட்டரில் இன்ஜின் ஆயில் இல்லைன்னா என்ன ஆகும்? இனிமேல் தான் ஆட்டம் பார்க்க போகிறீங்க. போரோடைய எஃபெக்ட்டு இவ்வளோ கடுமையாக இருக்கா? ஆரம்பிக்கவே இல்லைடா. இதுக்கெல்லாம் விலை கொடுத்துட்ருக்காங்க ஈரானில் போரோடைய எஃபெக்ட் வேறு. அவங்க ஆசிட் மலை எல்லாம் பயங்கரமான இது கொடுத்துட்ருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இதை புரிஞ்சு